ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான ஷவர்மா எப்படி ஈஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறத தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ அளவு சிக்கன் வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சிக்கன் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். கெட்டியான தயிர் இருக்குது இல்லையா, அதுவும் 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளும் நாங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஆச்சி சிக்கன் 65 மசாலா இருக்குது இல்லையா, கபாப் மசாலா, அது 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட்டுக்காக தான். சீரகத்தூள் இருக்குது இல்லையா, அதை 1 1/4 ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் இருக்குது இல்லையா, அது 1 ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். லெமனும் ஒரு 1/2 லெமன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான். இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா எல்லா சிக்கன்லேயுமே படுற அளவு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இன்னொரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்து நம்ம மயோனஸ்க்கு தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். 2 முட்டை நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மயோனஸ் எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 பல்லோ இல்லை 5 பல்லோ நீங்கள் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மயோனஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அது நான் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகு இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் ஒரு 8லேருந்து 10 மிளகு அளவு நான் எடுத்திருக்கேன். இது காரத்துக்காக தான், டேஸ்ட்டுக்காக தான். அதிகமாக போட்டுறாதீங்க, இந்த அளவு போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. லெமன் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 லெமன் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆயில் இருக்குது இல்லையா, அதாவது ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாம் ஆயில் ஆட் பண்ணிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி நல்லா நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. நான் டைம் இல்லை, நான் காட்டலை அந்த மயோனஸை. சிக்கன் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கனை வறுத்துட்டு ஒரு பிளேட்டை வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள எண்ணெய்லாம் அதில் வடிஞ்சிரும். சிக்கனெல்லாம் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக நல்லா பிச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம மேலே ஆட் பண்ணிடலாம். இதுக்கு டேஸ்ட்டே சிக்கனும் முட்டைக்கோசும் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஷவர்மாக்கு. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மயோனஸ் நம்ம செஞ்ச மயோனஸ் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நான் குழந்தைங்கள வச்சிட்ருக்கனால அதை நான் வீடியோ எடுக்க முடியல. எனக்கு அந்த மயோனஸ் வீடியோ, அதாவது ஒரு பவுலில் வச்சு காட்ட முடியல. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதையுமே சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெடிமேட் ஷவர்மா தான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரெடிமேட் சப்பாத்தி தான் நான் வாங்கியிருக்கேன். வீட்டில் போட முடியாத சுச்சுவேஷன், அதனால் நான் வெளியில் ரெடிமேட் சப்பாத்தி தான் நான் வாங்கியிருக்கேன். மயோனஸ் தடவி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஆனியன் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கன் பீசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இந்த மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. கேரட் எங்களுக்கு டேஸ்ட்டுக்காக நாங்கள் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ரோல் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். நான் சாஸ் வைக்க மறந்துட்டேன், அதுக்காக தான் இன்னொரு ஷவர்மாவை நான் ரெடி பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். மயோனஸ் அப்ளை பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மேலே வெங்காயம், கேரட்டு, சிக்கன் எல்லாத்தையுமே ரோல் பண்ணி கொஞ்சமாக கெச்சப் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னா டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைகளில் வாங்கி ஷவர்மா சாப்பிட்றத விட இப்படி செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.